ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபிங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு நான் பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரோஸ் இந்த லைட் பிங்க் வாங்குங்க. இதுதான் நல்ல மணமாகவும், இதுதான் நாட்டு ரோஸுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டார்க் பிங்க் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டும் நாட்டு ரோஜாவில் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ரோஸ் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் செடி வச்சுருந்தீங்கன்னா அதிலேருந்து அந்த பூக்களை சேகரிச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னா குல்கந்து செய்கிறதுக்காக. நீங்கள் வீட்டிலே குல்கந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே ஹெல்த்தி, சுகாதாரமாக இருக்கும். அதுதான் மெயின். நம்ம என்ன தான் கடையில் பாட்டிலில் அடைச்சி கொடுக்குறாங்க, ஆனால் செய்கிற இடத்தையோ அவங்க செய்முறையோ நம்ம கவனித்தோம் சொன்னோம்னா எவ்வளோ தூரத்துக்கு அது சுத்தமாக இருக்குன்றது தெரியல. அதனால் அந்த ரோஜா இதழ்களை பூரா நான் என்னென்னா தனியாக எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி நிழலில் உலர்த்தியிருக்கேன். இது வீட்டுக்குள்ளேயே ஒரு வெள்ளை துணியை விரித்து அதில் நிழலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இது சும்மா 2 நாள் நான் போட்டு அந்த தண்ணி இல்லாமல் எடுக்கிறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது கெடாமல் இருக்கும், அதே மாதிரி சுத்தமாகவும் இருக்கும். அதுக்காக அதை அப்படியே வாஷ் பண்ணாமே எடுக்கிறது பூக்கள் நேரடியாக நம்ம கைக்கு வரல, எங்கெங்கே வருது. அதனால் அதை சுத்தம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இப்போ இதோட சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கற்கண்டு சேர்க்குறேன். அதோட நான் இந்த ரோஜா இதழ்கள் 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குங்க, ஏறக்குறைய 300 கிராம். அதுக்கு ஒரு கைப்பிடி கற்கண்டு சேர்க்காமே செய்யலாம். அந்த நம்ம குல்கந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக தேன் சேர்த்தாலுமே இந்த கற்கண்டு சேர்த்தா தான் கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இதெல்லாம் பவுட்ரு பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். பவுட்ரு பண்ணி அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இதை மாற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது கூட இப்போ நம்ம தேன் சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தேன் சேர்த்து கலந்துக்கணும். ஒரேடியாக தேன் சேர்க்க தேவையில்லை, லைட்டாக ஊற்றி கலந்துக்கணும். இதோட நட்ஸு என்னன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் பூசணி விதைகள் சேர்க்குறேன், அது மாதிரி வால்நட் சேர்க்குறேன், முந்திரி சேர்க்குறேன், கிஸ்மிஸ் சேர்க்குறேன், பாதாம் சேர்க்குறேன், பிஸ்தா சேர்க்குறேன். இத்தனையும் இதில் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கங்க. இது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க நட்ஸு கொடுத்து விட்டானா, இதில் நிறையா நட்ஸு கட் பண்ணி போட்டுருங்க. குல்கந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பசங்களுக்கு நீங்கள் வெத்தலையில் வச்சு கொடுக்கலாம், சூப்பராக சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்லையா, இதை வெத்தலையில் ஒரு ஸ்பூன் இந்த குல்கந்து எடுத்து போட்டு அதை ஒரு ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம் அடித்து. அப்போ அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியும் சாப்பிட்லாம். பசங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதை பொறுத்து கொடுத்துக்கலாங்க. இது என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உடம்பு உஷ்ணமாக இருக்குங்க, கண்டிப்பாக குல்கந்து சாப்பிடுங்க, குளிர்ச்சி ஆயிடும். அதே மாதிரி உதட்டு புண், வாய் புண், வயிற்றுப்புண்லாம் சரியாகும். உதடு நிறைய பேத்துக்கு வெயில் காலத்தில் வெடிக்கும் இல்லைங்களா, அதுக்கு வேஸ்லின்லாம் போடுற பழக்கம்லாம் இருக்கும். இப்போ இந்த குல்கந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் உதடு வெடிக்காது, அந்த புண்ணு வராது, ஆரோக்கியமாக இருக்கும். குடலும் ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆமாங்க, மழை பிரச்சனையே வராது. அந்த பிரச்சனை இருக்கவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனையே சரி பண்ணும். அதே மாதிரி நல்ல ஸ்கின்னுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும், நல்லா பொலிவாக்கி கொடுக்கும், தேவையற்ற கழிவுகளையெல்லாம் வெளியேற்றிடும். அது நல்லா அதனால் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதே மாதிரி தூக்கம் நல்லா வரும். இதை சாப்பிடும்பொழுது தூக்கமும் நல்லா வரும், மன அமைதி கிடைக்கும். ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நீங்கள் சித்தா, ஆயுர்வேதா எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. சாதாரணமாக இது ரோஜா இதழ்கள் நமக்கு வீட்டில் வச்சு நம்ம ரோஸ் செடி வச்சு வளர்க்கலாம், எடுத்துக்கலாம். அப்படியே இல்லைனாலும் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், வாங்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு டே இது மிக்ஸ் பண்ணோடனே பார்த்தோம்னா இப்படி தாங்க இருக்கும், கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குல்ல. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே வைக்க போகிறதில்ல. இதில் தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, கை ஈரத்தோடையெல்லாம் வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், அடுத்த நாள் நல்லா தேன் ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதில் நான் துணி போட்டு லப்பர் பேண்டு, ஒரு ஒயிட் துணி போட்டு லப்பர் பேண்ட் போட்டு வெயிலில் வச்சு எடுக்கிறேன். ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்தேன். இது வைக்கணுன்ற அவசியம் இல்லை, வச்சு எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஊறி நல்லா வரும். இப்போ கார்டன்லேருந்தே கொஞ்சம் வெத்தலைகளை நான் எடுத்துக்கிறேன். இது வெத்தலை செடி இந்த மாதிரி நீங்கள் கொடி வச்சு வளர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர். நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. குல்கந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம், வெத்தலையே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாட்டில் வச்சு கூட நீங்கள் வளர்க்கலாங்க, நிறைய இடம்லாம் அதுக்கு தேவையில்லை. இப்போ இந்த இலைகளை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வெயிலில் வச்ச குல்கந்தை நான் பாட்டிலுக்கு மாற்றிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்து இந்த பாட்டிலில் மாற்றி வச்சுருக்கேன். இதை 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெத்தலையில் வச்சு அப்படியே மடித்து சாப்பிட்டா, நீங்கள் பீடா சாப்பிட்றது அதில் நிறைய எனக்கு தெரியலைங்க, அதில் வேறு என்னெல்லாம் கலக்கிறாங்கன்னு. அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, ஆனால் என்ன கலக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த குல்கந்து இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை சாப்பிடுங்களேன். பீடாலாம் உங்களுக்கு பிடிக்காது, கண்டிப்பாக இந்த பீடா தான் பிடிக்கும். குல்கந்து வச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே நான் ஏலக்காய் 3 சேர்த்துருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேங்க. 2, 3 ஏலக்காயும் தட்டி சேர்த்துருக்கேன் இதில்.
எல்லா நட்ஸோடு சேர்த்து ஏலக்காயும் சேர்த்துருங்க. அப்போ ஏலக்காயோட மணம், இந்த நட்ஸு, அதே மாதிரி தேனோட இனிப்பு, ரோஜா இதழோட வாசம், இது வந்து எப்படி சொல்கிறது, ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமும் ஆச்சு, அழகுக்கு அழகும் ஆச்சுன்ற மாதிரி ஒரு கல்லில் 2 மாங்காய். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ.